புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். அதிரடியாக அமித்ஷாவை சந்திக்க இருக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைப்பாட்டில் திடீர் மாற்றம், திடீர் திருப்பம். எடப்பாடி எடுக்க போகும் முக்கிய முடிவுகள் என்ன, பின்னணி என்ன, தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகும் முக்கிய பிரபலங்கள் யார் யார், இந்த செய்தி தான் இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக போய்கிட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பல கட்சிகள் கூட்டணி வியூகங்களில் பலமாக அவங்களுடைய வேலைகளை தீவிரமாக காட்டுறாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய 77வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்ட இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி. இன்னொரு புறம் சசிகலா அவர்கள் அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாளை மிக விமர்சையாக கொண்டாடினாங்க. இருபக்கம், ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் சசிகலா, இன்னொரு பக்கம் பன்னீர்செல்வம், கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன், நாமக்கல்லில் தங்கமணி, இப்படி அவரவர்கள் பாட்டுக்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடினாருங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரே நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறாங்க. அதில் மாற்றமே இல்லைங்க. கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள், கட்சியிலேருந்து வெளியேறியவர்கள், அதிமுகவில் இணைக்கிற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாதுங்க, அவங்க எங்களுக்கு தேவையே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்க. ஆனால் சசிகலா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கட்சி அதிமுக அம்மா அவர்களுடைய பொற்கால ஆட்சியை மீண்டும் கொடுக்கணும்னா அதிமுக ஒன்றிணையணும், அந்த ஒன்றிணையக்கூடிய காலம் விரைவில் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூட்சகமான விஷயத்த சொல்கிறாங்க. இன்னொரு பின்னணி பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வம், டிடிவி, சசிகலா அவர்கள், இவர்கள் மூவரும் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில், ஒரு ரகசிய பேச்சின் அடிப்படையில், அவர்களுக்குள்ள ஒரு டீல் அடிப்படையில் இது நம்ம வேறு மாதிரி ட்ராக் எடுத்தால் தான் வேலைக்காகவும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறாங்க. தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு பக்கம் இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி, இவர்கள் பின்னணியில் யார் யார் இருக்கிறாங்க, பாஜக பின்னணியில் இருந்தாலும் கூட அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் தலைமையில் சசிகலாவும் டிடிவி அவர்களும் முக்கிய ஆலோசனை எடுக்கப்பட்டு அதிமுகவில் தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கக்கூடிய நிர்வாகிகள், தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சில முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருப்பதாகவும், சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக இருப்பதாகவும் ஒரு செய்திகள் பரபரப்பாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் பன்னீர்செல்வம் கட்சியை ஒன்றிணைக்காமல் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க வாய்ப்பு இல்லைங்க, இந்த காலத்தில் இல்லைங்க, எந்த காலத்திலையும் ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு பன்னீர்செல்வம் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதே போல் டிடிவி தினகரனும் தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனம், அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரே மனிதர் அது எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுகவை குழி தோண்டி புதைத்து விட்டு தான் எடப்பாடி மறுவேலையை செய்வார். அவர் யாரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு, யாரை வெற்றி பெற செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி செய்கிறாருன்னு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஒருபோதும் அம்மானுடைய ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது துளியளவு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிந்தனை கூட கிடையாது அப்படின்னு மிகப்பெரிய காட்டமான விமர்சனத்தை டிடிவி தினகரன் அவர்கள் முன்வைக்கிறாங்க. இப்படி அதிமுகவில் வெடிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் ஒருபுறம் இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்குவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பகல் கனவுங்க. இவரை நம்பி யார் கூட்டணிக்கு வருவாங்க? அதிமுகவில் ஒரு மாபெரும் இயக்கம், புரட்சி தலைவர் வழியில், அம்மானுடைய வழியில் வந்த இந்த இயக்கம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சிதைத்து கொண்டிருக்கிறார், சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் பன்னீர்செல்வம் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஒன்றிணைந்தால் மட்டும்தான், அதாவது நம்மெல்லாம் ஒன்றிணைந்தால், பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ஒன்றிணைந்தால் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய இருந்த அந்த இயக்கம், கட்டுக்கோப்பாக இருந்த இயக்கம், வலுவாக இருந்த இயக்கம் நிச்சயமாக நம்ம வலுப்பெற செய்ய முடியும். தொண்டர்கள் ஒரு அதிருப்தி நிலையில் இருக்கிறாங்க. அது எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் கட்சியை நிலைநாட்டணும், வலுவாக்கணும், ஜெயிக்க வைக்கணுங்கிறதுல எந்த அளவுக்கும் எண்ணமே கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஒன்றிணைங்க. ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதிமுகவுக்கு விடிவு காலம், அதிமுக மீண்டும் பழையபடி வலுவான இயக்கமாக மாறும். இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக ஒரு அழிப்பாதை கொண்டு செல்றதை மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக அது சகித்து கொண்டு தான் இருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் பிடிக்காமல் தான் கூட இருக்கிறாங்க, வேறு வழி இல்லாமல். ஏன்னா இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அதிருப்திகரமான பரபரப்பான செய்தியை வந்து செய்தியாளர் மத்தியில் சொல்றது கூட அவர் மேலே இருக்கக்கூடிய, அதாவது எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கக்கூடிய அதிருப்தியில் தான் இன்னைக்கு செங்கோட்டையன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்வைக்கிறாங்க. சசிகலாவனுடைய அடுத்தடுத்த அரசியல் வியூகங்கள் வேறு மாதிரியான ட்ராக்ல மூவரும் இணைந்து, அதாவது ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடி தினகரன் இணைந்து எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டப்படுவார்களா, அல்லது பாஜக பின்னணியிலிருந்து பல்வேறு ஐடி ரைடு, இடி ரைடு, பல்வேறு அழுத்தங்கள் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி முடக்கப்பட்டு முடிக்கப்பட்டு அவர்களை வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு வேறொரு அணியை ஃபார்ம் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பரபரப்பு சூழல். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் கள நிலவரங்கள், அதிரடியான ஒரு மாற்றங்கள், கூட்டணி மாற்றங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் கூட்டணி அமைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. மாபெரும் கூட்டணி அமைப்பதற்கு இங்கே யாருங்க இருக்கிறாங்க, எந்த கட்சிங்க இவரை நம்பி வருவாங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்னு டிடி தினகரன் முன்வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டும் விமர்சனமும் எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்கொண்டு, நீங்கள் பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள், நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம், எங்களை நம்பி வரக்கூடிய பல கட்சிகள் இருக்குது, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு இவருடைய சாயலில் பதிலடி கொடுக்குற வகையில் எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நெருக்கடியான தேர்தல் தான். இது வரைக்கும் நடந்திராத அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி சூழல் இருந்த கடுமையான போட்டியான தேர்தலாகத்தான் நிச்சயமாக இந்த தேர்தல் இருக்கும். ஏன்னா இந்த தேர்தல் போல் முன்பு நடந்திராத தேர்தலாக இப்போ 2026 தேர்தல் இருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி தான். ஏன்னா அவர் வந்து முன்பிருந்ததை விட இப்போ எடப்பாடி பழனிசாமி சில விவரங்களோட பேசுகிறாரு. கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஓ பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலா அவர்களுக்கும் டிடி அவர்களுக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு கிடையாதுங்க. அவங்க அதிமுகவில் இணைக்கிறதுனாலையோ கட்சியில் இணைந்து செயல்படுறதுனாலையோ எந்த விதமான பலனும் கட்சிக்கு கிடையாதுங்க. கட்சிக்கு எதிராக, சின்னத்துக்கு எதிராக எங்களை தேர்தலில் எதிர்த்து போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்கிறதுனால எங்களுக்கு எந்த பலனும் கிடையாதுங்க. அவர்கள் மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லைங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு மக்களுக்கு தெரியும், தொண்டர்களுக்கு தெரியும், அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரியும். நிச்சயமாக அவர்களுக்கு தெரிந்துதான் இருக்கும். ஏன்னா தென் மாவட்டங்களில் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா அவர்களுக்கு, டிடி அவர்களுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கிறது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி மறுக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல அவர்கள் இருக்கக்கூடிய செல்வாக்கை நாங்கள் அதை எப்படி பறிக்கணும், எப்படி அந்த திட்டமிட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அதிருப்தியை நம்ம எப்படி சரி கட்டணுங்கிறது எங்கள் அணியில் இருக்கக்கூடிய நபர்களை வைத்து நாங்கள் சரி கட்டிக்குவோம், இவங்க இருந்து தான் அந்த ஓட்டுகளை நாங்கள் பெற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற தோணியில தான் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் அதிமுக இருக்கக்கூடிய பிரிந்த தலைவர்கள், பிரிக்கப்பட்ட தலைவர்கள், வெளியேறிய தலைவர்கள் எல்லாம் அதிமுகவில் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதிமுக வலுவான இயக்கமாக மாறும். இதில் அதிமுக தொண்டர்கள் அனைவருக்கும் இது நிச்சயமாக அவருடைய மனக்குமுறலாகத்தான் இருக்கிறது. அதனால தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சமீப சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய, எடப்பாடி பழனிசாமியை பயம் ஏற்படுத்துகிற வகையில், ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற வகையில், இப்போ நம்ம மூத்த தலைவரே நம்மளை எதிர்த்து குரல் கொடுக்குறாரு, எதிர்த்து பேசக்கூடிய வாய்ப்புகளை உருவாகிடுச்சு அப்படிங்கிற பயத்தை உருவாக்குவதற்கு கூட செங்கோட்டையன் அவர்கள் இப்படி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் அரசியலில் இருக்கத்தான் செய்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய அரசியல் வியூகம், கூட்டணி கணக்கு பலிக்குமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு கூட்டணி அப்படிங்கிற வருகின்ற போது தமிழக வெற்றி கழகம் அவங்க ஒரு ஃபார்மேஷனில், வேற ஒரு டைமென்ஷனில் கூட்டணி வியூகங்களை வகுக்கிறாங்க. இதற்கு எடப்பாடி பழனிசாமியோட அதிமுகவோட தாவேகா கூட்டணி வைக்கணும் ஒரு பேச்சு அடிபட்டாலும் கூட, ஏன்னா அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, எங்கள் தலைமை ஏற்று வரக்கூடிய, அதாவது விஜயனுடைய தலைமை ஏற்று வரக்கூடிய கட்சிகளை தான் நாங்கள் இணைத்துக் கொள்வோம், அவர்களோட தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழகம் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, எங்க தலைமை ஏற்று வரக்கூடிய, அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று வரக்கூடிய கட்சிகளை நாங்கள் கூட்டணியில் இணைக்குவோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப இங்க எந்த கட்சி யாருடன் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய நெருடலும் மிகப்பெரிய சவாலான ஒரு கூட்டணி செயல்பாடுகள் தான் போய்கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளி கொண்டே இருக்கிறார். அதிமுகவை அழிப்பாதைக்கு அழைத்து கொண்டு செல்றாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தால் அதிமுக நிலை தடுமாறுகிறதா அல்லது வேறொரு அழிப்பாதைக்கு போய்விடுமா அப்படிங்கிற மனக்குமுறல்கள் தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. அவர் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் மத்தியில் கூட இந்த அதிருப்தி இருக்கிறது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஏன் மௌனம் காக்கிறார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கிறது. ஓபிஎஸ்
சசிகலா, டிடிவி தினகரன் மத்தியில் கூட இந்த அதிருப்திகரமான கேள்விகளும் இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் பன்னீர்செல்வத்திற்கு மறைமுகமான ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பரபரப்பு செய்தியும் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சில மாதங்களில் அதிமுக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பன்னீர்செல்வம் அதிரடியாக அமித்ஷாவை சந்தித்து பல்வேறு விஷயங்களை அவர்களிடம் முன்வைத்து பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காகவும் அதிமுக ஒன்றிணையக்கூடிய விஷயங்களில் பல்வேறு நடவடிக்கை எடுப்பதற்காகவும் அமித்ஷாவை அதிரடியாக பன்னீர்செல்வம் சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் இப்போ பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. பொறுத்து வந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கும் பாஜக, அதிமுகவை பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை தீவிரம் காட்டக்கூடிய பாஜக, எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணிக்கு நாங்கள் இணைய மாட்டோம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தனித்து நிற்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாகி விடுமோ? கூட்டணி இல்லாமல் அதிமுக தனித்து இந்த தேர்தலை சந்திக்கின்ற பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் மாறும். இந்த எதிர்வினையை ஆற்றக்கூடிய எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அதிர்வலையாகவும் இருக்கிறது. பன்னீர்செல்வம் அமித்ஷாவை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி குறித்தான பல்வேறு விஷயங்களை வந்து அமித்ஷாவிடம் சொல்ல இருப்பதாகவும், பல்வேறு விஷயங்கள் பேசிய பிறகு பல முக்கிய முடிவுகள் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அமித்ஷாவை பன்னீர்செல்வம் சந்தித்த பிறகு அதிமுகவில் ஒரு மாற்றமும் கூட்டணி வியூகங்களில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில் சில மாற்றங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதும் அரசியல் நிலைப்பாடாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவாரா? தனித்து கூட்டணியை வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முக்கிய வியூகங்களை வகுக்கிறார் அப்படிங்கிறது சாத்தியக்கூறுகளும் அது பின்னணியில் என்னென்ன நடக்க போகிறதுங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.